சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசினார் முதல்வர் விஜய். அவரது உரையில் பேசிய விஷயங்கள் சட்டப்பேரவையில் கடும் அனலை கிளப்பின. பயிர்க்கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்யக்கோரி விவசாயிகள் போராடி வருகின்றனர். ஆனால் அவர்கள் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலின் பேரில் போராடுவதாக முதல்வர் விஜய் தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரசு நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்காக பக்கபலமாகவும் உறுதியாகவும் துணை நிற்கும்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசிய முதல்வர் விஜய், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பரவி கிடக்கின்றன, அதை தொடக்கத்திலேயே தடுக்காதது ஏன் என திமுக ஆட்சியை குற்றம் சாட்டி கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சியில் 10 மாதங்களாக டிஜிபியை நியமிக்காமலே இருந்ததையும் சுட்டிக்காட்டி பேசினார். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சிக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பற்றி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையாக தெரியல, அவதூறு அரசியலாக தான் தெரியுது, பழி போடுற அரசியலாக தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்கள பார்த்து ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டோம். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆட்சியில். இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டே பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். மின்வெட்டு பிரச்சினை குறித்து பேசிய முதல்வர், தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இல்லை, மின் விநியோகம் மற்றும் பராமரிப்பு கோளாறுகள் தான் என்றும் மின்னல் வேகத்தில் அவற்றை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்தார். மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். ஊழல் குறித்து பேசிய முதல்வர் விஜய், மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவிட மாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்றார். டாஸ்மாக் விவகாரம் குறித்து பேசும்போது கட்சி நிதி என்ற பெயரில் வாங்கப்பட்ட படத்தையெல்லாம் இப்போது கணக்கில் கொண்டு வரப்படுவதாக முதல்வர் பேசினார். இதற்கு திமுக தரப்பில் கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கூச்சல் நிலவியது. டாஸ்மாக் மாதிரியே பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன்,
மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்யற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. பொட்டி பெட்டியா பணத்தை வச்சுக்கிட்டு, பெட்டியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு, போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலா வெளியில வந்துகிட்டு இருக்கு. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணு ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் உரைக்கு பிறகு முதல்வர் பதிலுரைக்கு பிறகு நேரம் தரேன். அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு அலோவ் பண்றேன் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்கள் நீங்க இங்க உட்காருங்க, அமைதியா உட்காரு. நீங்க எல்லாம் உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு நீங்க எல்லாரும் உட்காருங்க, 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 உட்காருங்க. அமைதியா உட்காருங்க. இருங்க, உட்காருங்க. அப்புறம் நீங்க என்ன உட்காருங்க, நான் கொடுப்பேன், உட்காருங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கட்சி நிதி என்று சொல்கிறார்கள், ஆனால் எந்த கட்சி என்று சொல்லவில்லை. எந்த கட்சி என்று தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றார். நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. இது குறித்து பேசிய சபாநாயகர், அரசு தரப்பில் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யப்படும் என்றார். முதல்வர் உரையை முடிக்கும் முன்பே திமுக வெளிநடப்பு செய்தது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இருங்க. நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் பேசியதும், மாண்புமிகு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அதை நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். திமுக கூட்டணியில் இருந்தவர்களை தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க தாங்கள்தான் அனுப்பி வைத்தோம் என்று கூறும் திமுகவினர், அப்படி அனுப்பி வைத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் ஏன் கதறுகிறார்கள் என்றும் முதல்வர் விஜய் கேள்வி எழுப்பினார். இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. முதல்வர் விஜய் தனது பேச்சில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் தோல்வி குறித்து சீண்டும் வகையில் குட்டி கதையொன்றை கூறினார். மேலும் திமுகவினர் அவையில் இல்லாத போது சபாநாயகரின் அனுமதியோடு அவர்களை நோக்கி ஒரு செய்கையையும் செய்தார் முதல்வர் விஜய். எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்?
இல்ல அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம். அங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பெர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முதல்வரின் பேச்சு குறித்து செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்றத்தை சினிமா ஷூட்டிங் போல் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அடுத்தது பாட்டு போட்டு டான்ஸும் ஆடுவார்கள் போல தெரிகிறது. இது எல்லாமே ஸ்கிரிப்டாக செய்கிறார்கள் என்றார். இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோடு பேசுறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்த முதலமைச்சர் சொல்லும்போது அது எப்படி தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு எந்த ஆதாரத்தில் முதலமைச்சர் பேசினாரு, ஆதாரம் தான் கொடுங்க அப்படின்னா எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனால் சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சாரு. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் அந்த டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எதிர்த்து வாய் திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு ஃபுல் டைலாக்கையும் ஒப்பிச்சு வந்துட்டு இன்னைக்கு அதை முழுசாக பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளியில் எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதில் அளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்கள் மட்டும் எதிர்பார்ப்பது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே என்ன நடந்தாலும் திமுக மேலே பழி போடுறதையே ஒரு பழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. முதல்வர் பேச்சு குறித்து தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் கருத்து தெரிவித்திருந்த உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரது பதிவில் தெரிவித்திருப்பதாவது: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கிறார் முதலமைச்சர். பேரவையின் லைவ் கேமராவை சினிமா கேமரா என்று நினைத்துக் கொண்டு அவர் பேச, அதனை எதிர்க்கட்சிகளின் குறுக்கீடுகள் இன்றி சிங்கிள் டேக்கில் ஷூட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மெனக்கெட்டது ஏற்புடையது அல்ல. முதலமைச்சரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாகும் மட்டும்தான் இருந்ததே தவிர, மின்வெட்டு, விவசாயிகள் பிரச்சினை, மோசமாகி இருக்கும் சட்டம் ஒழுங்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் பற்றி எந்த பதிலும் இல்லை. எதிர்க்கட்சிகள் தூண்டுதலில் விவசாயிகள் போராடுவதாக விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது கண்டிக்கத்தக்கது. குட்டிக்கதை சொல்கிறேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது. செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆகவே நடிகர் என்பதை மறந்து இனியாவது முதல்வர் விஜயாக முதலமைச்சர் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர், கள யதார்த்தம் தெரியாமல் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பேசுகிறார். விஜய் இன்றும் நடிகராகவே செயல்படுகிறார். சட்டமன்றத்தில் இன்று வசனம் பேசியது போல் பேசுவது என்றும் உதவாது. உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் சிஎம். குற்றச் செயல்களில் ஈடுபட்ட தாவேகவினர் குறித்து முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. உங்கள் அப்பா, என் மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை என பேசியது நினைவில்லையா? உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் விஜய். மடை மாற்றியே அரசியல் செய்துவிடலாம் என நினைக்காதீர்கள் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதை மாத்திரமே தன்னுடைய பணியாக கொண்டு அவர் செயல்பட்டார். இன்னும் அவர் எலெக்ஷன் மோடிலிருந்து சிஎம் மோடுக்கு மாறாமலே இருக்கிறார். எலெக்ஷன் மோடில் போய் எப்படி பேசுவாரோ அதே போல் ஏற்றி இறக்கி பேசுவது, திரைப்படத்தில் நடிப்பது போல பேசுகின்ற பணியை மாத்திரமே இன்றைக்கும் செய்தார். சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், ஸ்டுடியோவாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். இதில் இருப்பவர்களுக்கு கேமரா முள் எப்படி அவருக்கு பழக்கமோ அதே பழக்கத்தில் தான் இன்றைக்கும் பேசினார். தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனையாக இன்றைக்கு பொதுமக்கள் கருதுவதும் அவர்கள் போராட்டம் நடத்துவதும் தொடர்ந்து நடைபெறுகிற வன்முறைகள், மிக குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறைகள், சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல்கள். இது குறித்து இன்னும் எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை.
ஆனால் பொதுமக்கள் மிக கடுமையாக இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது கோயம்புத்தூர் சம்பவத்தை ஒட்டி நடந்ததாக இருந்தாலும், கும்மிடிப்பூண்டியிலே அந்த சிறு குழந்தை பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த சம்பவமாக இருந்தாலும், இது எதற்கும் அவர் பதிலளிக்க தயாராக இல்லை. அதேபோல தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தி அதன் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அவர் வாய் திறப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதும், குட்டிக்கதை சொல்வதும், ஒரு முதலமைச்சராக அவர் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை விட்டுவிட்டு இன்னும் நடிகராகவே தன்னை நினைத்து கொண்டு செயல்படுகிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் நேற்றைக்கு விவசாயிகள் போராட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார். அது திராவிட முன்னேற்றக் கழகம் தூண்டிவிடுகிறது என்று சொல்றார். இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகம் போராட்ட களத்திற்கு வரவில்லை. ஆட்சி அமைந்து 40 நாட்கள் ஆகிறது. சட்டமன்றம் கூடி இன்னும் ஆளுநர் உரை மீதான விவாதம் முடியவில்லை என்று நாங்கள் காத்திருக்கிறோம். பொதுமக்களோ விவசாயிகளோ காத்திருக்க தயாராக இல்லை. ஆனால் அந்த விவசாயிகளை திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துகிறது என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்ற, அதையும் அவர் சொன்னார், எந்த நெருக்கடியும் இல்லாமல் அவர்களே சுதந்திரமாக எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் என்று. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்றக் கழகம் தூண்டிவிட்டதா? தங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆட்சி நடத்துவதற்கு ஆதரவு தருவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் இது எதுவும் கலாயாதார்த்தம் புரியாமல் தனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசுகின்றவர் என்கின்ற காரணத்தினால் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா குறித்து குட்டி கதை சொல்கிறார். வழக்கமாக தேர்தல் போது குட்டி கதை சொல்லுவார். அவருடைய திரைப்பட பாடல் ரிலீஸு, பட ரிலீஸுக்கெல்லாம் குட்டி கதை சொல்லுவார். இன்றைக்கும் குட்டி கதை சொல்கிறார். அப்பா கதை. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதையும் உங்கள் அப்பா பேட்டி கொடுத்துருக்கிறார். மரியாதைக்குரிய எஸ்.ஏ. சந்திரசேகர் என்னுடைய மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை, புஷியானந்தி கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கிறார். அது குறித்து இன்னும் நீங்கள் எந்த தெளிவும் சொல்ல. இன்னும் சொன்னால் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல கணவனை காணவில்லை என்று மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கிறார். அப்பாவை காணாமல் மகளும் தவித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க அப்பா கதை சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் தலைவர் எப்படி ஒரு சிறந்த மகன் என்பதற்கு எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் சொன்னார், மகன் என்றால் மு.க. ஸ்டாலினை போல் இருக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டிலுடைய இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகள் அவரை எப்படி அழைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே எங்களுக்கு அறிவுரை கூறுகிற வேலையை முதலமைச்சர் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பின் தேதியிட்டு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 775 கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது.